பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் உனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். கட்டிக்கிட்ட புருஷனை கண்ணுக்குள்ள பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் எனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். நல்ல யோகம் வந்தாச்சு, தாலி வந்தாச்சு, நல்ல வாழும் வந்தாச்சு. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, தாலி வந்தாச்சு, நல்ல வாழும் வந்தாச்சு. ஐய சொன்ன மந்திரமும் அள்ளி போட்ட அட்சதையும் அக்னிய சாட்சி வச்சு அம்மியை மிதிக்க வச்ச புருஷன் உனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். கட்டிக்கிட்ட புருஷனை கண்ணுக்குள்ள பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் உனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். கட்டிக்கிட்ட புருஷனை கண்ணுக்குள்ள பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் எனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். போட்டு குளிச்சுட்டு மஞ்சள் ஷர்ட் போட்டு வாங்க. என்னடி உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்னங்க சீக்கிரமா குளிச்சுட்டு பச்சை சட்டை எடுத்து வச்சிருக்கேன், போட்டுட்டு வாங்க. பச்சை சட்டையா? என்னங்க நீங்க குளிச்சுட்டு சிவப்பு சட்டை போட்டுக்கணும். அதெல்லாம் முடியாது. என்னங்க இன்னைக்கு நீங்க கருப்பு சட்டை தான் போடணும். முடியாது. அவர் இன்னைக்கு மஞ்சள் சட்டை தான் போடுவாரு. அதெல்லாம் கனவா? இவன் தாங்க நம்ம ஹீரோ சீனு. நல்ல புத்திசாலி, படிச்சிருக்கான், பேங்க்ல வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இருந்து என்ன பிரயோஜனம்? இவனுக்கு குழந்தை இல்ல. ஏன் தெரியுமா? இவனுக்கு பொண்டாட்டியே இல்லையே. தினமும் கனவுல தான் 4 பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான். வழக்கம் போல இன்னைக்கும் பொண்ணு பார்க்க புறப்படுறான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, பேரு பங்கஜவல்லி. நாங்க சுருக்கி செல்லமா பங்கு பங்குன்னு கூப்பிடுவோம். அவ பார்வைக்கு சாந்தலட்சுமி, நடந்தா தைரியலட்சுமி, உட்கார்ந்தா பாக்யலட்சுமி, படுத்தா ஜோதிலட்சுமியா? அச்சி சுமாரா. மொத்தத்துல உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்ப போறது ஒரு மகாலட்சுமிய. சும்மா ஐயா, பொண்ணும் பையனும் பாத்துக்கிட்டா. இதே மாதிரிதான் நான் பொண்ணு பார்க்க போறப்போ உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகுதுன்னு சொல்லி இத கட்டி வச்சாங்க. அன்னைக்கு கவர்ந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கவே முடியல. சும்மா இருங்க. பையன் பேங்க்ல வேலை பாக்குறான், எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறான்னு உடனே அக்கம் பக்கத்துல இருந்து ஜாதகம்லாம் வந்து குஞ்சிருச்சு. அத்தனை பேரைய கல்யாணம் பண்ணி வச்சா பையன் தாங்க மாட்டான், கண்ட பக்கம் சுடிக்கிறோம்னு சொல்லிட்டு சீட்டு குறுக்கி போட்டான். அதுல உங்க பொண்ணு பேரு தான் வந்துச்சு. பட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அதிர்ஷ்டக்காரி மட்டும் இல்ல, ரொம்ப துணிச்சல்காரி. எதா இருந்தாலும் பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவா. அப்படியா? சட்டு புட்டு பொண்ணை கூப்பிடுங்க. பங்கு பங்கு. இந்த பொண்ணு எல்ஐசி பில்டிங் மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த பாரு, இந்த பொண்ணுக்கு ஜாதகமே இருக்காது போல இருக்கு. ஏன்? பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல இருக்குமே, அதை வச்சு எப்படி ஜாதகம் எழுதி இருக்க முடியும்? சும்மா இருங்களேன். ஏமா பங்கு? எங்க தம்பி சம்பந்தி, பணமர உயரத்துல இருக்குது பொண்ணு, அதுக்கு என்ன பங்குன்னு பேரு? நொங்குன்னு வச்சிருக்கலாமே. வச்ச பேரை மாட்டாதீங்க. எல்லாருக்கும் உளுந்து நமஸ்காரம் பண்ணுமா? நீ எது பண்ணாலும் நின்ன வாங்குறியா பண்ணுமா? படுத்து பட்டனா நாங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் நிக்க வேண்டியதா இருக்கும். அப்பா மாப்பிள்ள வரட்டும், எல்லாருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்றேன். மாப்பிள்ள வரட்டுமாவா? இத உட்கார்ந்து இருக்கானே இவர்தான் மாப்பிள்ள, நான் பெத்த பையன். என்னம்மா சிரிக்கிற? ஏங்க நீங்களா மாப்பிள்ள? ஏப்பா பையன் வளர்றதுக்குள்ள பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பாருமா, எனக்கு 26 வயசு ஆகுது. பையன் ஏன்னா அப்புறம் பள்ளி எகிடும். பேசாம உட்கார்றா. எழுந்திரியா? என்ன அவன் பொண்ணு இஷ்டத்துக்கு பேசு? துணிச்சல்கார பொண்ணுன்னு சொன்னல, அதான். அப்ப உட்கார். ஏன்பா இந்த பையனை நான் கட்டிக்கிட்டா 4 இடத்துக்கு நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஏன் வயர் என்ன, இந்த பையன் வயர் என்ன? இந்த பாரு, ஓங்கி மிதிச்சேன் மூஞ்சி உள்ள போயிடும். ஏதோ உங்க வீடாச்சுன்னு பாக்குறேன். நல்ல பொண்ணை பாத்தீங்க, வாங்க வாடி போலாம். வாங்க. ஒட்டக்கு செவி
சரிதான் போயா. இவன் இல்லன்னா இன்னொரு மாப்பிள. நீ தலையை குனிஞ்சிட்டு உள்ள போமா. உயரமா இல்ல குள்ளமா இருக்கேன் எங்க போனாலும் இதே அவமானம் தான். ஏன்பா நாங்களா கூட்டு போறீங்க? அகத்தியர் கூட குள்ளதுடா. அவர் கங்கையவே ஒரு சொம்புல அடக்கலையா? நீயும் ஒரு நாள் அடக்குவே, பேசா போயிடுறா. நீ சொம்பு கதையெல்லாம் சொல்லுவிய, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எங்க அம்மா? அதோ அம்மா. இங்க வாமா. நான் உங்ககிட்ட கல்யாணம் வேணும் கேட்டனா? இது பாருப்பா, காசு பணம் வேணும்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவை கேட்கலாம். கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்க கூடாது. பெத்தவங்க தான் பண்ணி வைப்போம். அதான் ராசா முறை. ஏற்கனவே முறைச்சிட்டு இருக்கான், அப்புறம் முறைன்னா இன்னும் முறைக்க போறான். ஏன்பா எனக்கு எத்தனை தடவை பொண்ணு பாத்திருப்பீங்க? சாதனையா இருந்தா கணக்குல வச்சுக்கலாம், வேதனை எல்லாம் கணக்குல வச்சுக்க முடியுமா? உனக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு மருமகு கிடைக்கல, அவ்வளவுதான். பாக்குற ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தட்டி கழிக்கிறாளே. நான் நினைச்சபடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க அப்பாவுக்கு திருப்பதியில மொட்டை போடன்னு வேண்டியிருக்கப்பா. ஏண்டி இவன் கல்யாணத்துக்கு என் நல்லதா கிடைச்சதா? நான் கூட தான் வேண்டிட்டு இருக்கிறேன். இவனுக்கு கல்யாணம் முடிவாச்சுன்னா நீ தீ குளிக்க போறேன். பாருங்க, நீங்க மொட்டை போடுவீங்களா இல்ல தீ குளிப்பீங்களா அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. இன்னொரு தடவை எனக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டி எங்கேயாவது பலியாடு மாதிரி கூட்டு போனீங்க, இந்த வீட்டுல ரத்த ஆறு ஓடும். ஜாக்கிரதை. ராசா, நாங்க பொண்ணு பாக்குறது உனக்கு ஒத்து வரலன்னா நீயாச்சும் ஒரு பொண்ணை பாரு. நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நானும் நாயா அலையறேன், ஒரு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. நாயா அலைஞ்சா பண்ணு தான் கிடைக்கும், பொண்ணு கிடைக்காது. இந்த கிண்டல் ஒண்ணும் குறைச்சல. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. என் ஆறுயிர் தோழன் கைலாசத்தை தான் நம்ப போறேன். அவன் மூலமா ஒரு பொண்ணை பாடு. கைலாசம் ஒரு பெரிய ஃப்ராடு. அவனை நம்பி வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் ஏமாறாங்கன்னா நீயுமா? உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு கலை களஞ்சியம், அறிவு பொக்கிஷம், ஞான புதையல். அவன் தான் எனக்கு பொண்ணு பார்த்து கொடுக்க போறான். கைலாசம் நல்லா பாருங்க. பாத்துட்டீங்களா? இதுதான் தாஜ்மஹால். ஏங்க இந்த அரண்மனைக்குள்ள என்னங்க விசேஷம் அரண்மனைக்குள்ள இல்லையா, வெளியேதான். இதே மண்ணில தான் என் டி ராமராவ் காலை வச்சு எக்கச்சக்கமான சினிமா படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு. தேவுடு என் டி ராமராவ் காரு. எதுக்கே மண்ணல்ற? என் டி ராமராவ் கார் கால் வச்ச மண்ணு. இத கொண்டு போய் எங்க ஊர்ல காட்டணும். மண்ணை எதுக்கே எடுத்துட்டு போற? கொட்டியா? அதான் மண்ணு மண்டை பூரா இருக்குல்ல, செடியை வச்சா மரம் ஆயிரும். ஆளுகளை பாரு வந்து சேர்ந்தீங்களே. இது யாரு? என் பையங்க. ஏன் வாயில விரல வச்சிருக்கான்? விரல எடுத்தா கெட்ட வார்த்தையா பேசுவான். வச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்ல குடும்பம் ஐயா. பாத்தீங்களா? இதுதான் பீரங்கி. இவ்வளவு பெருசா இருக்கு. பெருசா இருக்கிறதுனாலதான் பீரங்கி. சின்னதா இருந்தா அதுக்கு பேரு துப்பாக்கியா. இது கதை ரொம்ப அசிங்கமா இருக்கும். யாருமே பீரங்கி பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லி மாட்டிக்கவா? ஏற்கனவே பீரங்கி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆனா மகாராஜா வச்சிருந்த இந்த பீரங்கிக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என்ன கதைங்க? மகாராஜா மான்வேட்டைக்கு இமயமலைக்கு போகும்போது இந்த பீரங்கி தான் எடுத்துட்டு போனாரு. இமயமலையில யாருங்க மானு? இந்த அறிவு மகாராஜாவுக்கு இருக்காதா? மகாராஜா போகும்போது 2 மானை கூட்டிட்டு போவாரியா, இமயமலையில கொண்டு போய் ஓட விட்டு அப்புறம் சுடுவாரு. அறிவு குழந்தைகளா, ஓரளவுக்கு உங்களுக்கு பெங்களூரை சுத்தி காமிச்சிட்டேன். இனிமே காட்ட வேண்டியது கப்பன் பார்க்கு, லால் பார்க்கு, மைசூர் பார்க்கு, உடுப்பி ஹோட்டல்ல. பேசாம வாங்கய்யா. என்னடா இவனுக்கு ஏதோ சந்தேகங்க? வாயை திறந்து கேள. யோ 5 வரலையும் வாய்க்குள்ளே வையா. ரொம்ப அசிங்கமா பேசுவான் போல இருக்க. உமா டீச்சர் வர்றா. இன்னைக்கு லெட்டரை கொடுத்துட வேண்டியதான். தம்பி இங்க வா. என்ன அங்கிள்? இந்த லெட்டரை அந்த உமா டீச்சர் கொடுத்துறியா? சரி அங்கிள். டீச்சர் இன்னங்க லெட்டரா? யார் கொடுத்தது? ஒரு அங்கிள் கொடுத்தாரு. அன்புள்ள உமா டீச்சருக்கு, உங்களை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூபிட். ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொன்றுதான் அழகா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே அழகா இருக்கு. வாழ்ந்தேன்னா உங்க கூட தான் வாழ்வேன். அந்த வைராகியத்துக்கே வந்துட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த லெட்டரை இது கேட்டதுக்கு நீங்க கோச்ச கூடாது. நாளை காலையில 9 மணிக்கு வீட்டுக்கு வர சரின்னு சொன்னீங்கன்னா சத்திரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இப்படிக்கு உமாதாசன் ராஸ்கல். ஒரு பொறுக்கி பையன் லவ் லெட்டர் எழுதிருக்கான். சரி விடுங்க உமா. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சரி காலையில 9 மணிக்கு வீட்டுக்கு வரட்டும், ஒரு வழி பண்றேன். எப்படியோ ஒரு தைரியத்துல நானே ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சாபாஷ். யார கூட்டிட்டு போற? யாரா கூட்டிட்டு போறேன்னா நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் நான் அவங்கிட்ட அப்படி சொல்லியிருக்கேன். நீ தான் எனக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணும். கவலையே படாத, ஊருக்கெல்லாம் வழிகாட்டுறேன். உனக்கா வழிகாட்ட மாட்டேன்? ஆமா, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? 1 அழகா இருக்கணும், 2 புத்திசாலியா இருக்கணும், 3 படிச்சிருக்கணும். ஆக நீ கேக்குறது ஒரு பொண்ணு இல்ல 3 பொண்ணு. புரியுது. 3 சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க கிடைக்கும்? கரெக்ட். ஜவுளிக்கிட்ட ராமசாமி பொண்ணை கட்டிக்கிறியா? ஓடி ஓடி சம்பாரிச்ச குடும்பம். தெரியும் தெரியும். அவங்க அக்கா பால்காரனோட ஓடிட்டா, தங்கச்சி தையக்காரங்களோட ஓடிட்டா, அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடிட்டா. அதான் அந்த போட்டோ கொடுத்த புரோக்கர் ஓடி போயிட்டானா? சரி அதை விடு. கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? பொண்ணை பத்தி சொல்லு. சல்லடை போட்டு சலிச்சாலும் இப்படி ஒரு பொண்ணே கிடைக்காது. அப்படியா? அவ வாழ்க்கை வரலாறு சொல்லு. அந்த பொண்ணு 4 வருஷமா பொறுத்து பார்த்துதான் இந்த முடிவுக்கே வந்தா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. 4 வருஷமா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக பொறுமையா இருக்கலாம். சொல்லு.
இல்ல துபாய்க்கு போன அவ புருஷன் வருவான் வருவான்னு 4 வருஷமா காத்துக்கிட்டே இருந்தா அவ வர்ற மாதிரி இல்ல, அதனால இந்த முடிவுக்கு வந்துட்டான். அவ ரெடி, நீ ரெடியா? என்னது, எனக்கு தர்மடி வாங்கி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதுவும் துபாய் அடி. இந்த பார், உன்னால பொண்ணு பார்த்து கொடுக்க முடிஞ்சா பாரு, இல்ல நானே செல்ஃபா. செல்ஃப் ஹெல்ப்னு அவசரப்படாத. உனக்கு பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம லவ் பண்ணிடுறேன். லவ்வா? 30 நாள்ல லவ் பண்றது எப்படிங்கிற புத்தகம் நான் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. பூவா கொடுத்து எப்படி லவ் பண்றது, புத்தகத்தை கொடுத்து எப்படி லவ் பண்றது, புடவையை கொடுத்து எப்படி லவ் பண்றது, இப்படி எல்லா விஷயமும் நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, லைலா மஜ்னு மண்ணில எப்படி புரண்டு லவ் பண்ணாங்கிற ஒட்டக ட்ராக்கு, அம்பியாவதி அமராவதி அலைஞ்சு லவ் பண்ண ஓலைச்சுவடி ட்ராக்கு, ரோமியோ ஜூலியட் கண்ணா பின்னான்னு காதல் பண்ண காதல் கல்வெட்டுகள் அத்தனை என் வீட்டுல இருக்கு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு என் வீட்டுக்கு வர்ற, அவ்வளவு உன்கிட்ட தர்றேன். அதே மாதிரி நீ லவ் பண்ற, உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருச்சு. பெஸ்ட் ஆஃப் லக். நாளை காலை 9 மணி. ஓகே. ஏமா அவன் எத்தனை மணிக்கு வர்றானா? சரியா 9 மணிக்கு வரேன்னு லெட்டர் எழுதிருக்கான் சார். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, 9 மணிக்கு அவன் கரெக்டா இங்க வரட்டும். அவனை கபால்னு கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி நாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறோம். வேண்டாம் சார், முதல்ல நான் பேச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீங்க வந்தா போதும். நீங்க போய் ஒளிஞ்சுக்கங்க. கைலாசம் சொன்ன 7ஆம் நம்பர் இதுதான். ஆனா மாடியிலையா கீழியான்னு சொல்லலையே. இந்த பாப்பா கிட்ட கேட்டு பாத்துருவோம். வணக்கங்க. வாங்க சார், வாங்க. இந்த லவ் லெட்டர் மேட்டரா வந்து ஆமா சார், நானும் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் சார், வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களே. வாழ்க்கை பிரச்சனை இல்லைங்களா, அதான் நானே நேரடியா டீல் பண்ணலான்னு. ஆமா, நீங்க யாரு? அத நாங்க சொல்றேன்டா. லெட்டர் எழுதுறது எழுதிட்டு இங்க வந்து யார் எழுதுறாங்கன்னு கேக்குறியா? சார், நீங்க நினைக்கிற நான் இல்ல சார், நான் பேங்க் ஸ்டாஃப் சார். பேங்க்ல வேலை செஞ்சா என்ன வேணா செஞ்சிரறதா? சார், இந்த மாதிரி தடி பசங்க 6 மாசமா இல்ல 1 வருஷமா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டாதான் புத்தி வரும். போடா சார், நான் கைலாசோட ஃப்ரெண்ட் சார், என் ஃப்ரெண்ட் தேடி வந்தேன் சார். இவங்க நினைக்கிறாங்க நான் இல்ல சார், என்ன விட்டுருங்க சார். ஐயா சார், சார் சார் அடிக்காதீங்க சார். கைலாசம் எங்கயா போனையோ? குட் மார்னிங் டீச்சர். இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இனிமேதான் புறப்படணும். காலையில ஒரு சின்ன கலாட்டா. கலாட்டாவா? என்னாச்சு சார்? ஒரு ரவுடி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு வீடு வரைக்கும் வந்துட்டான். அவனை போலீஸ்ல மாட்டி விட்டேன், நல்லா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஐயோ, என்னங்க நீங்க? நான் மாடியில குடி இருக்கேன், ஒரு குரல் கொடுத்திருந்தா நானும் வந்து அடிச்சிருப்பேன்ல. சார், இதுல என்ன வேடிக்கைன்னா, நான் கைலாசத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நைஸா தப்பிக்க பார்த்தான். ஆனா போலீஸ் அவனை விடலையே, அவனை கழுத்துல அடிச்சு நல்லா இழுத்துட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னானா? எங்க திருட்டு முடி முடிச்சானா? ஆமா. குள்ளமா இருந்தானா? ரொம்ப குள்ளமா இருந்தா சார். அது மட்டும் இல்ல, பேங்க்ல வேலை பாக்குறேன்னு போய் வேற சொன்னான். ஐயோ, அதான உண்மை. அவன் என் ஃப்ரெண்ட் சீனு. நான் தான் காலையில 9 மணிக்கு வர சொன்னேன். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களே. வந்த உடனே லவ் லெட்டர்னு ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு டைட்டில் இருந்து சொன்னதான் புரியும் போல இருக்கு. லவ் பண்றது எப்படின்னு என்கிட்ட கேட்டான். லெட்டர் தரேன்னு சொன்னேன். அவனை போய் போலீஸ்ல மாட்டி விட்டீங்களே. இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்கானே தெரியலையே. ஆமா, போலீஸ் எப்படி இருந்தாங்க? ஒரு ஆள் குண்டு, ஒரு ஆள் ஒல்லி. கம்பகோடா போலீஸ் ஸ்டேஷன் தான். கம்பகோடா. சீனு சீனு. மார்னிங் மார்னிங் மார்னிங். ஏய், என்ன நீ ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்க? மேனேஜர் தான் இந்த சீட்ல உட்கார்ந்து வேலை பார்க்க சொன்னாரு. நீ வந்த உடனே உள்ள வந்து பார்க்க சொன்னாரு. போ. மார்னிங் சார். எப்ப வெளியில வந்த? நீ உள்ள போன விஷயம் எனக்கு தெரியுப்பா, அதனால தான் கேக்குறேன். எப்ப வெளியில வந்த? என் ஃப்ரெண்டு தான் சார் ஜாமீன்ல எடுத்தான். ஆக்சுவலா என்ன நடந்ததுனா சார், நீ மாட்டிக்கிட்டது ஒரு பொம்பளை விவகாரத்துல. அதனால இந்த கேஸ் முடியற வரைக்கும் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். யூ கேன் கோ. சார், அவசரப்பட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணாதீங்க சார். வேணா என் ஃப்ரெண்ட் கைலாசத்தை கூட்டு வரேன். கேட்டு பாருங்க. கதையே இங்க வேணாம். உன் மேல தப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணே நேர்ல வந்து சொன்னா தான் நீ ஆபீஸ்க்கு வரலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவர் மேல எந்த தப்பு இல்ல. யாருமா நீ? இவர் மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த டீச்சர் நான் தான். ஓ, நீ தான் அந்த உமாவா? ஆமா சார், இவர் ஃப்ரெண்ட் கைலாசம் மூலமா தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அதான பார்த்தேன். சீனு தங்கமான பையனாச்சே. இத்தனை நாள் பேங்க்ல வேலை செய்யறா, ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்த்திருப்பானா? சீனு, நீ சீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போமா. பொண்ணு என்ன ஃபைலே பார்த்தது இல்லையா அவன்? சார். என்னம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும் சார். என்ன அக்கவுண்ட்? 2 மனசையும் ஒன்னா டெபாசிட் பண்ற பிக்ஸ்ட் அக்கவுண்ட் சார். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு அக்கவுண்டே கிடையாது. அப்படி ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். ஒருத்தர் மீட் பண்றப்பதான் கரண்ட் அக்கவுண்டே ஒர்க் அவுட் ஆகும். ஓடி விளையாடலாம்.
திறந்தது திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது நுழைஞ்சது வெள்ளி நிலவு. திறந்தது திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது நுழைஞ்சது வெள்ளி நிலவு. தொட்ட இடம் தானா தித்திக்குது தேனா, இங்கு இப்போதும் எப்போதும் சந்தோஷம்தான். திறந்தது திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது நுழைஞ்சது வெள்ளி நிலவு. திறந்தது திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது நுழைஞ்சது வெள்ளி நிலவு. தொட்ட இடம் தானா தித்திக்குது தேனா, இங்கு இப்போதும் எப்போதும் சந்தோஷம்தான். எல்லை இருக்குமா, எடுக்கையில் என்ன கசக்குமா? கொஞ்சம் பார்த்துக்கணும், நான் சொன்ன ஏத்துக்கணும். திறந்தது திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது நுழைஞ்சது வெள்ளி நிலவு. பாட்டு வா நான் தாலாட்டு, காத்திருக்க மேல கட்டவனும் தாளாமி, நான் தாளாட்டு. அம்மாடி இப்போ என் நேரம்தான், இனிரா போது நம்ம ராசாங்கந்தான். அடிக்கடி என்ன மயக்குற, இருட்டுல கதை படுக்கிற. வீரநடி கெட்டிக்காரநடி, நான் அதில் சூரநடி. திறந்தது திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது நுழைஞ்சது வெள்ளி நிலவு. தொட்ட இடம் தானா தித்திக்குது தேனா, இங்கு இப்போதும் எப்போதும் சந்தோஷம்தான். என்னமோ ஃப்ரெண்டு கைலாசன் ஞான புதையல கலை பொக்கிஷம் என்ன வேணாலும் போடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் ஒட்டி கட்டியாவே நிக்கிறியாடா? நானே பொண்ண பாக்குறேன், நானே கட்டிக்கிறேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? கையால் ஆகாத பைய உட்கார. என்னப்பா அது போலீஸ் ஸ்டேஷன்ல கேடிங்க போட்டோ ஓட்டி வச்சிருக்கிற மாதிரி பொண்ணுங்க போட்டோ ஓட்டி வச்சிருக்கேன். ஆரஞ்சு பல்ல கழட்டிடுவேன். உனக்காக கஷ்டப்பட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ணுங்கள்ல 4 பொண்ணோட போட்டோவை தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்கிற. நீ என்ன பண்ற? ஆள் காட்டி வரனால கண்ணை முடிட்டு எதையாவது உள்ள தொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மிச்சத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? கல்யாண வேலையை அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரா? அத விவரமா சொன்னாதானே புரியும். இதெல்லாம் ஒரு மூஞ்சிங்களா? மூஞ்சி விடுறா மிச்சம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானா ஒரு பொண்ணு பாத்துருக்கேன். எப்படி? எவ்வளவு நல்லா இருக்கிறா இந்த பொண்ணு. என் கண்ண படவே இல்லையே. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. மகாலட்சுமி நீ பாத்திருக்கியா? சும்மாங்க. டேய், அவ ஊர் என்ன பேர் என்ன ஒண்ணுமே சொல்லலையாடா? பேரு உமா. மைசூர்ல கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்குதா குழந்தை. டீச்சரா வேலை பாக்குறப்பா. மாட்டிச்சு, அதான் மாட்டிச்சு. குறுக்க பேசாதப்பா. படம் தான் பிளாக் அண்ட் ஒயிட். பொண்ணு கலர்னா அப்படி ஒரு கலர். சும்மா சுண்டனா ரத்தம் வரும். சுண்டிட்டியா? சுட்டுட்டேன். கொஞ்சம் வாய் பொண்ணு கம்மிருப்பா. பொண்ணுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவ ஒரு அனாதை. ஆனா குணத்துல தங்கம்மா. உரசியே பாத்துட்டியா? உருக்கியே பாத்துட்டேன். என்னம்மா இவரு? ஏங்க, அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, சீக்கிரமா கட்டி வச்சிருக்கேன். நானா மாட்டேன்ற. அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து பந்தல போட்டு பலான்னு காரியத்தை முடிங்க. வேலை வேலைன்னு பேசிக்கிட்டு